Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோவில் வழிபாடு தொடர்பாக இரு தரப்பிற்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் 35க்கும் மேற்பட்டோரை விடிய அரசின் ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். அச்சம் தவிர்த்தான் கிராமத்தில் ஒரு பிரிவினர் கோவில் வழிபாடு செய்ய சென்றபோது இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கோவில் வழிபாடு தொடர்பாக மோதல் ஏற்படும் என முன்கூட்டியே கணிக்க தவறிய விடிய அரசின் ஏவல் துறையின் மெத்தன நடவடிக்கையால் இந்த மோதல் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறைப்பதற்காக மோதலில் ஈடுபட்டதாக கூறி 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். சாதி மோதல்கள் இல்லா ஆட்சி என பெருமை பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் கோவில் வழிபாடு தொடர்பாக மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். சமத்துவம், சமூக நீதி, சாதி மோதல்கள் இல்லா ஆட்சி என பெருமை பேசும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தினமும் இது போன்ற சம்பவம் அரங்கேறும் நிலையில் இதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சணமா என மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோவில் வழிபாடு தொடர்பாக இரு தரப்பிற்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் 35க்கும் மேற்பட்டோரை விடிய அரசின் ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அச்சம் தவிர்த்தான் கிராமத்தில் ஒரு பிரிவினர் கோவிலில் வழிபாடு செய்ய சென்றபோது இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கோவில் வழிபாடு தொடர்பாக மோதல் ஏற்படும் என முன்கூட்டியே கணிக்க தவறிய விடிய அரசின் ஏவல் துறையின் மெத்தன நடவடிக்கையால் இந்த மோதல் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறைப்பதற்காக மோதலில் ஈடுபட்டதாக கூறி 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். சாதி மோதல்கள் இல்லா ஆட்சி என பெருமை பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் கோவில் வழிபாடு தொடர்பாக மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமத்துவம், சமூக நீதி, சாதி மோதல்கள் இல்லா ஆட்சி என பெருமை பேசும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தினமும் இது போன்ற சம்பவம் அரங்கேறும் நிலையில் இதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சணமா எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர்.